ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நான் ட்ரிபிள் மிஷின் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அது கூட என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றியும், பாபின் எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு த்ரெட் எப்படி போடலாங்கிறத பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நானும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது ட்ரிபிள் மிஷின் நான் வாங்கியிருக்கேன். இந்த மிஷின் கூட சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது டூல்ஸ் பாக்ஸு, இது பாபின் ஹோல்டரு, இது லோகோ போடுற ஃப்ரேம்ஸ் 2 செட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு 2 செட்டு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம லோகோ நிறைய வரும் இல்லைங்களா, 1 by 1 போடணும் அப்படின்றதுக்காக 2 செட்டு. ஒரு செட்டு போயிட்டு இருக்கும்போதே அடுத்த செட்டில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருந்தோம்னா, அது முடிஞ்ச உடனே இதை எடுத்து ஃபிட் பண்ணி போடுற மாதிரி 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃப்ரேமில் லோகோ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 5 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 செட்லேயும் 5 ஃப்ரேம் இருக்குது. இது சைஸ் வாரியாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 5 சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன லோகோலேருந்து கேப்பு கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. 3 days பிஃபோர் தான் எனக்கு லோகோ இதெல்லாம் டெமோ கிளாஸ் செகண்ட் டெமோ முடிஞ்சுட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு ப்ளவுஸ் மட்டும் நான் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு போடுற மாதிரி வந்திருக்கேன் நான். அதுதான் இப்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 7 கேட்லாக் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட 7 கேட்லாக் புக்கும் கொடுத்துருக்காங்க. 2 புக்கு வீட்டில் இருக்குது. கஸ்டமர் பார்க்கணுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு கொண்டு போனேன். இப்போ எங்கிட்ட 5 புக்கு இருக்குது. மொத்தம் 7 புக்கு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவரில் பார்த்திங்கன்னா 2500 டிசைன் அவங்க இதிலே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம டிசைன் போடுற மாதிரி பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்காங்க, டிசைனும் இதில் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெல்கம் சாஃப்ட்வேரும் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுதான் இப்போது ட்ரிபிள் மிஷினில் நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நான் அவங்க கூட இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேட்ரி சார்ஜர் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலும் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அது நமக்கு சார்ஜ் கொடுக்கும் கரண்ட்டு. இப்போ டிசைன் போயிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் கரண்ட் ஆஃப் ஆன உடனே இங்கே கட் ஆகாது. அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வரும். எனக்கு லாஸ்ட் வீக் அந்த அனுபவம் இருந்தது. செகண்ட் ப்ளவுஸ் வைக்கும் போதே டக்குன்னு இங்கே ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தா அது ஒரு 10 நிமிஷம் போயிட்டே இருந்தது. அவங்களை கேட்டால் அவங்க சொன்னாங்க 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போகும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெனிஃபிட் நமக்கு அதில். ஓகே, இன்றைக்கி நம்ம அவங்க ட்ரிபிள் கொடுத்த எல்லா மெட்டீரியல்ஸும் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, பாபின் எப்படி போகிறது ஃபஸ்ட்டு, அப்புறம் மேலே த்ரெட்டு ஃபஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி த்ரெட்டு போகிறதுன்றதும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டும் அவங்க 12 கலர் கொடுத்துருக்காங்க, 12 த்ரெட்டு. அதில் பார்த்திங்கன்னா 4 சரியும் மீதி 8 சில்க் த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, 12 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இந்த பாபின் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். பாபின் பார்த்திங்கன்னா இது கீழே இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம இப்படி ஒரு விரல் வச்சு இப்படி எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இதுலேயும் போடுற மாதிரி தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரோ சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி இங்கே சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே அதில் நாபில் வச்சு அந்த டக்குன்னு சவுண்டு வருது பார்த்திங்களா, அப்போ தான் அது லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது அந்த சவுண்டு வரும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று மேலே எப்படி த்ரெட்டு போகிறதுங்கிறது பார்ப்போம். இதில் 12 நீடல்ஸ் இருக்குது இல்லைங்களா,
12 நீடல்ஸ்க்கும் வந்து நான் எடுத்து போடணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் எடுத்து போடுறேன். அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இந்த பக்கத்தில் இருந்து நான் போடுறேன். 12ஆம் நம்பர் நீடல் இல்லைங்களா, இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு டஸ்ட்டு டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக. இது எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா 12 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 12 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து கீழே இருந்து வரும். செகண்ட் ரோக்கு வந்து இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த ரோ. தேர்ட் வந்து இந்த பக்கம் இந்த கார்னர் ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் செகண்ட் 4, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 4 மேலே இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து இந்த பக்கம் இருக்கிற இது வரும். ஃபஸ்ட்டு இது உள்ளே இருந்துட்டு எங்கே இருக்கிற ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டெப்பு வந்துடுதுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டு அந்த நம்ம நீடலுக்கு கொண்டு வர வரைக்கும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 12 நம்பர் நீடல்ஸ் வந்து போடுறேன். இதுதான் வந்து கொஞ்சம் காட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து 12ஆம் நம்பரில் இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கலாம். ஊசி எடுத்துக்கிட்டு இது வந்து எம்ப்ராய்டரி நார்மலாக ஸ்டிச்சிங்ஸில் வர இது தான், இது ஊசி தான். அது இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த 2 இது இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும். இதில் வந்துடுச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த 2 கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 கேப்புக்குள்ளே வந்து வரணும். தெரியுதுங்களா, இந்த 2 கேப்புக்குள்ளே வரணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த நீடலில் கோத்துருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே வச்சுட்டு இதை வெளியில் எடுத்துட்டு அப்படியே நீடலை வந்து தலைக்கீழே இது உள்ளே போட்டுட்டு பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சா. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இதை இப்படி லாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீடல் எடுத்துடலாம். நீடல் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து 2 பக்கமும் 2 ப்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வர த்ரெட்டுக்கு வந்து இந்த சைடும், இந்த த்ரெட்டுக்கு வந்து இந்த சைடு. இப்போ நம்ம இந்த சைடு வந்து அழுத்திட்டு இது உள்ளே லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துருச்சு இல்லைங்களா. அதுக்கடுத்து இந்த இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த சின்னதாக நாப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி ஒரு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சுற்று. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு போயிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு திரும்ப இந்த இதுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது. அதுக்கடுத்து இங்கே சின்னதாக 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்து வெளியில் எடுத்துடணும். இந்த ஹோல்ஸில் கொடுத்து அப்படியே ஸ்ப்ரிங்கு உள்ளே வந்தாலும் சரி, இல்லை ஸ்ப்ரிங்கில் மாட்டலை அப்படின்னா திரும்ப எடுத்துட்டு அது ஸ்ப்ரிங்கில் போடுற மாதிரி இருக்கும்.
ஸ்ப்ரிங்லேயே மாட்டிடுச்சு. தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இது உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே வரணும். இந்த ஸ்ப்ரிங் உள்ளே விட்டு நூலை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்தா தான் போட முடியும். இப்படி போட்டுட்டு திரும்ப இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டு திரும்ப மேலே இங்கே இருக்கு பார்த்திங்களா, இதில் வந்து போடணும். இதில் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கா, ஹோல்ஸில் வந்து இது மாதிரி த்ரெட்டு மடிச்சிட்டு திரும்ப இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸில் சின்ன நாப் மாதிரி இருக்கும். இந்த நாப் ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கும் இந்த மாதிரி நாப் கொடுத்துருப்பாங்க. அந்த நாப் லைட்டாக அப்படியே முன் பக்கமாக இழுத்துட்டு இந்த த்ரெட்டு இதுக்குள்ளே கீழே வந்து நீடில் போட்டுணும். இப்படி நம்ம இழுக்கும்போது நல்லா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃப்ரீயாகவும் வரணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற த்ரெட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் போட்டு கீழே இந்த ரவுண்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போட்டு எடுக்கணும். இழுத்தோம்னா இப்படி நமக்கு ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயாக வந்ததுன்னா நமக்கு கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். த்ரெட்டு போட்டு முடிச்சுட்டு கடைசியில் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரிங்கில் போட்டு கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்கும். நம்ம அந்த நீடில் செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது போட ஆரம்பிக்கும். ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் வீடியோ. ட்ரிபிள் என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுக்கடுத்து பாபின் எப்படி போடுறதுங்கிறதும், மேலேருந்து த்ரெட்டு இது 12 நீடில் இல்லைங்களே, ஒரு நீடில் எப்படி போடலாங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதியெல்லாம் அதே ப்ராசஸ் தான் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டெப்பு வருது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னடா 15 ஸ்டெப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். அது ஒன் டைம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே நான் தான் கூட கற்றுக்கிட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு முறை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பழகிடுச்சுன்னா அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லா நம்ம டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கும் அது நான் ஆல்ரெடி 550 450 ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால் த்ரெட்டை கொஞ்சம் போகிறது எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சிரமம் தெரியல. ஈஸியாக தான் போட்டுட்டேன் நான். அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிங்கிள் லைட் மிஷினை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு இவ்வளோ தான். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.